Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னியாகுமரி கடலோர பகுதியில் இருக்கிற ஒரு சர்ச் தான் சுத்தி பார்க்க போறோம். இதுதான் அந்த சர்ச். இந்த சர்ச் பேரு செயின்ட் நிக்கோலஸ் சர்ச். இந்த சர்ச் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லங்கோடுன்ற ஒரு இடத்துல அமைந்திருக்கு. கொல்லங்கோடுல நீரோடின்ற கிராமம் இது. இவங்களுடைய முக்கியமான தொழில் மீன் பிடிக்கிறது. இங்கே ஒரு ஏலக்குடம் கூட இருக்கு. நாகர்கோயிலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவனந்தபுரத்திலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. இந்த சர்ச் ஒரு கேத்தலிக் சர்ச். இது செயின்ட் நிக்கோலஸ் உடைய நினைவா கட்டப்பட்டிருக்கு. வெளியே பார்க்கவே இந்த சர்ச் பிரம்மாண்டமா இருக்கு. நல்ல பெரிய இடத்துல கட்டியிருக்காங்க. செயின்ட் நிக்கோலஸ் மைரான்ற ஒரு இடத்துல பிறந்த ஒரு செல்வந்தர். காலடைவில் மைரான்ற இடத்துக்கு இவர் பிஷப்பாவும் இருந்திருக்காரு அவருடைய அங்கிளுக்கு பிறகு. செயின்ட்னு சொல்லப்படணும்னா அவங்க ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கணும்ல. நிக்கோலஸ் அவர்கள் எப்படி செயின்ட் நிக்கோலஸாக மாறினாருன்னா, ஹோலி லேண்டுக்கு அவர் கப்பலில் பயணம் செய்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக காற்றடிச்சு கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சான். அப்போ இவர் காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அமைதலாச்சான். இந்த அற்புதத்துக்காக தான் அவர் செயின்ட் நிக்கோலஸ்ன்ட்டு அழைக்கப்பட்டார். இவரை பற்றி வாசிக்கும் போது இவர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவராகவும் மிகவும் தைரியம் உள்ளவராகவும் காணப்பட்டிருக்காருன்ட்டு தெரிய வருது. நிக்கோலஸ் உடைய ஊரில் 3 ஏழை பெண்கள் தன் தகப்பனாரு கூட வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த 3 பெண்களுக்கும் திருமண வயது எட்டியோ அவங்க அப்பாவால் டவுரி கொடுக்க முடியாதனால அவங்க திருமணம் ஆகாமல் இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலை காரணமாக அந்த 3 பெண்களும் தவறான வேலைக்கு தள்ளப்படுறதா இருந்தாங்க. இதை அறிந்து கொண்ட நிக்கோலஸ் ஒரு பையில தங்க காசு வச்சு முதல் பெண்ணின் திருமணத்திற்கு அப்படின்னு எழுதி இரவு நேரத்துல ஜன்னல் வழியா அவங்க வீட்டுக்குள்ள போட்டுறாங்க. முதல் பெண்ணின் திருமணம் நடந்து முடியுது. 2வது பெண்ணிற்கும் அதே மாதிரி பொற்காசுகள் நிறைந்த பைய 2வது மகளின் திருமணத்திற்குன்ட்டு எழுதி நடுராத்திரியில ஜன்னல் வழியா அவங்க வீட்டுக்குள்ள போடுறாங்க. 2வது மகளுக்கும் அந்த அப்பா திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல விழித்திருந்து யார் இந்த செயலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு இருக்காங்க. சில நாள் கழிந்த பிறகு இதே மாதிரி நிக்கோலஸ் 3வது பெண்ணுக்கு உதவி செய்ய வரும்போது பிடிபடுறாரு. அந்த அப்பா தன்னுடைய மகளுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி செலுத்துறாரு. இந்த இன்சிடென்ட் செயின்ட் நிக்கோலஸ் உடைய ஜெனராசிட்டியை வெளிப்படுத்துது. நான் சொல்ல போற அடுத்த இன்சிடென்ட் அவருடைய துணிச்சலை வெளிப்படுத்துறதா இருக்கு. இவர் பிஷப் ஆன பிறகு 3 பேருக்கு அவங்க செய்யாத தப்புக்கு பொய் சாட்சி சொல்லப்பட்டு தண்டனை கிடைக்க போகுதுன்ற கேள்விப்பட்ட உடனே காப்பாற்ற வேண்டிய முயற்சிகள்லாம் எடுத்து அதை ப்ரூவ் பண்ணி கரெக்டாக சிறை சேதம் பண்ணப்படுற அன்னைக்கு போய் அதை தடுத்து அவர்களை காப்பாற்றினாராம். நான் சொன்ன இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் இந்த சர்ச்சோட ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸில் கூட காணப்படுதான். இந்த சர்ச்சில் நிறைய ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரேம்டு பெயிண்டிங்கில் ஜீசஸை டிவைன் மர்சியாக காமிக்குது. டிவைன் மர்சி சர்ச்சஸில் இந்த படம் தான் ஆல்டரில் காணப்படும். இந்த சர்ச்சில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை குறிக்கிற பெயிண்டிங்ஸ்க்கு அடுத்ததாக ஆல்டரில் செயின்ட் நிக்கோலஸ் உடைய படம் தான் காணப்படுது. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு அவங்க லேகியோ மேரிக்கான நாள் ஒன்றை அனுசரிக்கிறாங்க. அவங்க மேரியுடைய சிலைகள் நிறையா அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ப்ரேயர் பண்ண வரவங்க அந்த சிலை ஒன்றை எடுத்து அவங்க முன்னாடி வச்சு கேண்டில் கொளுத்தி பூவெல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சர்ச் பக்கத்துலேயே பீச்சுக்கு போகாமையா வெயிலாக இருந்தனால ரொம்ப நேரம் இருக்கலை. கொஞ்ச நேரம் மட்டும் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து இந்த சர்ச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற பிளேஸஸ் சுற்றி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டா போதும். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.